எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியில் இருந்துள்ள தெளிவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுவிடவும், எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்றுவிடவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. மேலும் நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ்வை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. மேலும் நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அதற்கு நேர் கூறுவீராக, நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கின்றேன். அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன். ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் அளிக்கவும், மேலும் அவர்கள் என்னையே விசுவாசிக்கவும். ஸதகல்லாஹுல் அஸீம்.